growth இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளா டாக்டர், வேற எதுவும் ப்ரொசீஜர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. பட் இப்போ வந்து அவேர்னஸ், அந்த ப்ரொசீஜர்ஸ் பத்தின அவேர்னஸும் நிறைய இருக்கு. அதாவது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி, அதாவது பிஆர், ஷார்ட்டா பிஆர்பின்னு சொல்லுவோம். ஒரு சில பேஷண்ட்ஸ் வரும்போதே கேட்டு வருவாங்க, டாக்டர் எனக்கு பிஆர்பி வேணும் அப்படிங்கிற மாதிரி. பிஆர்பி அப்படிங்கிறது என்ன? இது வந்து என்னன்னா ஒரு பிளட்டோட ப்ராடக்ட் தான். பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, பிளட்ல இருந்து இந்த பிளேட்லெட்ஸுங்கிற ஒரு சத்தான செல்லை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கிறோம். எடுத்து எங்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்கோ, ஹேர் லாஸ் இருக்கோ, அதாவது ஸ்கேல்ப் தெரிகிற மாதிரி இடத்துல எல்லாம் இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது, இந்த ப்ரொசீஜர் தான் பிஆர்பிங்கிறது. இது வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜர். ஒரு மணி நேரம் எடுக்கும் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு. இப்போ பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளட் ஒரு 20 ml. இந்த பிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ப்ரீ ஆப்ரேட்டிவாக கிட் இருக்குது. அது வந்து நிறைய கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் என்னென்னலாம் அந்த பிளட்ல மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு பிளேட்லெட்ஸ் தனியாக பிரியும் அப்படிங்கிற மாதிரியான கிட் அவைலபிளாக இருக்குது. அந்த கிட்டில் வந்து நம்ம 20 ml பிளட் பேஷண்ட் இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பிளேட்லெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ண தேவை இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 1/2 hour டைம் எடுக்கும். அந்த டைம் பீரியடில் நம்ம என்ன பண்ணலாம்னா பேஷண்ட்ஸுக்கு டாபிக்கலாக அனஸ்தட்டிக் ஸ்ப்ரேவோ ஆயின்மெண்ட்டோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அவங்கள வெயிட் பண்ண வைக்கலாம். வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த டைம் பீரியட்ல அந்த டியூபை வந்து நம்ம பிளட் கலெக்ட் பண்ண டியூபை கிட், அதாவது பிஆர்பி கிட்ல பிளட் கலெக்ட் பண்ணியிருப்போம், அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது எப்படி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுங்கிறதுலாம் அது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது இந்த பிளேட்லெட்ஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சு நிற்கும். ஏன் இந்த பிளேட்லெட்ஸை மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பிளேட்லெட்ஸ் தான் வந்து ரொம்ப நியூட்ரிட்டிவ் டெண்டன்சி அதிகமாக உள்ள செல். அதனால தான் அதை எடுத்து நம்ம தனியாக பிரித்து எடுத்து ஹேர் லாஸ் இருக்கிற இதில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அந்த தனியாக பிரிஞ்சு வர பிளேட்லெட்ஸை நம்ம வந்து இன்சுலின் சிரிஞ்சில் லோட் பண்ணிப்போம். இப்போ நம்ம 20 ml பிளட்டை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 ml பிஆர்பி கிடைக்கும். இதை வந்து இன்சுலின் சிரிஞ்ச், ஏன் இன்சுலின் சிரிஞ்சில் லோட் பண்ணுறோம்னா இருக்கிறதுலே வெரி ஸ்மால் நீடில் உள்ள சிரிஞ்சு வந்து இன்சுலின் சிரிஞ்சு தான். அதில் லோட் பண்ணிவிட்டு, ஏன்னா பெயின் கம்மி, இன்ஜெக்ட் பண்ணும்போது பெயின் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். மல்டிபிள் இன்சுலின் சிரிஞ்சில் லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ பேஷண்ட்டுக்கு நம்ம மல்டிபிள் பிரிக்ஸில் ஸ்கேல்பில் கொடுப்போம். இது வந்து பெயின் தெரியாதா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டாபிக்கல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அவங்கள ஒரு 1/2 hour to 45 minutes வெயிட் பண்ண வச்சுருக்கோம். அப்போ வந்து ஸ்கேல்ப் வந்து ரொம்ப நம்மாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வைப்ரேட்டர்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ணுற இடத்துல வைப்போம். அது வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். அப்போது இன்ஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயின் தெரியாது. இந்த இன்ஜெக்ஷனை வந்து நம்ம ஃப்ரண்ட் ஏரியாவில் தான் நம்ம போடுறோம். இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக தான் ஹேர் இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தான் பால்னஸ் வருது. பேக்கில் இருக்கிற ஹேர் யூஸ்வலாக எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்படியே இன்ஜெக்ட் பண்ணாலும் முன்னாடி இருக்கிற ஹேருக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமா டாக்டர்னா அப்படி கிடையாது. இந்த பிளேட்லெட்ஸ் வந்து நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாக இருக்கிற ஹேர் எல்லாமே நம்ம நல்லா க்ரோ பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து எத்தனை வாட்டி நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் போட சொல்கிறோம். 6 months அட்வைஸ் பண்ணுறோம். ரெகுலர் 1 month இன்டர்வெல்ல 6 times போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து எப்போ டாக்டர் இந்த பிஆர்பி போட்ட அப்புறம் எப்போ ரிசல்ட் தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்வலாக 3 times போட்டுட்டு 4வது தடவை போடுறதுக்கு வரும்போது அவங்களுக்கு நல்லா நம்ம விசிபிளாக வந்து ஃபோட்டோலேயே நம்ம டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும். ஒவ்வொரு தடவை வரும்போதும் சீரியலாக ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் தடவை வந்தப்போ எப்படி இருக்குது, இப்போ 4வது தடவை போட வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். இது வந்து டோட்டலாக இந்த ப்ரொசீஜர் 1 hour எடுக்கும். இதை வந்து நம்ம 6 months போடுறது மூலியமா நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்து இந்த பிஆர்பிலே அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் இப்போ வந்திருக்கு. ஜிஎஃப்சிங்கிறது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸோசோம்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதை நான் வேற வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஹேர் ஃபால் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கன்சல்ட் பண்ண போனீங்கன்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட தாராளமாக கேட்கலாம், டாக்டர் பிஆர்பின்னா என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் எனக்கு நல்லா முடிஞ்சால் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டு அதை பற்றி புரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். Thank you.